ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காலையில் இன்னும் எந்த டிஃபனும் செய்யலை. ஸோ அதனால் எஸ்டர்டே மீன் பரட்டி வச்சுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்காக கொஞ்சம் காரம் இல்லாமல் பொரிக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா முள் வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது முள் வேலைன்னா இது ஃபுல்லாகவே வாழை மீன்லேயே முள்ளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இதை பெரியவங்க சாப்பிட்லாம், சின்னவங்க சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில. வாழை இது குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும், வறுக்க முடியாது. இதுதான் வாழை. ஸோ உள்ளே பெரிய பெரிய முள் இருக்கும் இதெல்லாம் வாழை. ஸோ இது எல்லாமே வாழை காலையிலே குழம்பு. ஸோ இது குட்டி காணங்காலத்திலே குட்டி காணங்காத்தின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எல்லாம் கலந்து போட்டு, இது வாழையோட மண்டை இப்படி தான் இருக்கும். இது குட்டி காணங்காத்தி. ஸோ நான் எப்படி குழம்பு வைப்பேன்னா, ஆனியன் போட்டுப்பேன், தக்காளி போட்டுப்பேன். ஆனால் மீன் குழம்புனாவே இது எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காய். ஸோ மாங்காய் கண்டிப்பாக மீன் குழம்புனாவே எங்களுக்கு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வேலை, அப்புறம் மீன் வறுவல் குட்டி. இது பசங்களுக்காக செய்கிறது. காலையில் டிஃபன் எதுவும் செய்யாதனால காலையில் பசங்களுக்காக மீன் வறுக்கிறேன். மீன் குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. ஸோ இதை வந்துட்டு இன்னும் நான் சுத்தம் பண்ணி எடுக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.